ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண், அவளுக்குள் இருந்த கனவு மட்டும் அசாதாரணமானது. வானத்தை தொட வேண்டும், விமானங்களை உருவாக்க வேண்டும். அதனால்தான் அவள் தேர்ந்தெடுத்த படிப்பு ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங். ஆனால் அந்த பாதை எளிதானதில்லை. வீட்டில் பண கஷ்டம், பெண்ணுக்கு இந்த படிப்பு வேண்டாமேன்னு சொல்லும் உறவுகள், கல்லூரியில் ஆண்கள் அதிகம், அவளை நம்பாத பார்வைகள். ஒவ்வொரு நாளும் ஒரு சவால். பல தடவை அழுதிருக்காள், கைவிடலாமான்னு யோசிச்சிருக்காள். ஆனாலும் அவள் ஒரு விஷயத்தை மட்டும் எப்போதும் விடலை. தன் கனவை பகலும் இரவும் படித்து, தான் விழுந்த இடத்தில் மீண்டும் எழுந்து, எப்படியோ ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் படிப்பை முடித்தாள். படிப்பு முடிந்ததும் வேலை கிடைக்குமா இன்னும் பயம். ஆனால் அவள் உழைப்பு அவளை ஏமாற்றவில்லை. ஒரு நல்ல ஏவியேஷன் கம்பெனியில வேலை கிடைத்தது. ஃப்ளைட் சிஸ்டம்ஸ், சேஃப்டி ட்ரைனிங் எல்லாத்திலும் அவள் சிறந்து விளங்கினாள். ஒரு நாள் ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் நூற்றுக்கணக்கான பயணிகளுடன் வானில் பறந்து கொண்டிருந்தது. அப்போ திடீர்னு பைலட்டுக்கு ஹார்ட் அட்டாக். காக்பிட்ல பெரும் பதற்றம், ஆட்டோ சிஸ்டம்ஸ் வார்னிங், ஃபியூல் பேலன்ஸ் இஷ்யூ, வெதர் டிஸ்டர்பன்ஸ். அந்த நேரத்துல தான் அந்த பெண் அந்த விமானத்திலே ஒரு ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரா பயணம் செய்து கொண்டிருந்தாள். க்ரூ கிட்ட அவள் சொன்ன ஒரே வார்த்தை, ஐ எம் அன் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியர், லெட் மீ ஹெல்ப். அந்த நிமிடம் விமானத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான உயிர்கள் அவள் கைகளில். அவள் பயப்படவில்லை. படித்த ஒவ்வொரு லெசனும், சந்தித்த ஒவ்வொரு தடையும் அந்த நிமிடத்தில் அவளுக்கு பலமாக மாறியது. காக்பிட்க்கு சென்று சிஸ்டம்ஸை செக் பண்ணி, ஏடிசியோடு பேசி, கால்மா கண்ட்ரோல் எடுத்து அந்த விமானத்தை பாதுகாப்பாக லேண்ட் பண்ணினான். ஒரு நிமிஷம் முழு சைலன்ஸ். அப்புறம் விமானமே கைத்தட்டலால் அதிர்ந்தது. அன்று பல 100 பேருக்கு அவள் ஒரு உயிர் காப்பாளி. அன்று உலகத்துக்கு தெரிந்தது, கனவுக்கு பாலினம் இல்லை, உழைப்புக்கு எல்லை இல்லை. அந்த பெண் வானத்தை மட்டுமல்ல, பல பெண்களின் நம்பிக்கையையும் பறக்கவிட்டாள்.